range and range coefficient of the data -3, -2, -1, 0, 1, 2, 3 respectively. இப்போ இந்த டேட்டாவோட ரேஞ்சும் ரேஞ்ச் கோஎஃபிஷியன்ட்டும் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ரேஞ்ச் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது? மேக்ஸிமம் மைனஸ் மினிமமா அதை எழுதியிருக்கோம். இப்போது இந்த டேட்டாவில் மேக்ஸிமம் வேல்யூ என்னது? 3யா, அதை ஈக்குவல் டு 3 மைனஸ் இப்போ மினிமம் வேல்யூ என்னது? -3யா, அதான் -3 எழுதியிருக்கோம். இப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா? அப்போ 3 + 3 எவ்வளோ? 6ஆ? அப்போ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 6. இப்போ ரேஞ்ச் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ரேஞ்ச் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னதுன்னா மேக்ஸிமம் மைனஸ் மினிமம் டிவைட் பை மேக்ஸிமம் ப்ளஸ் மினிமம். இப்போ அதான் எழுதியிருக்கோம். இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இப்போ மேக்ஸிமம் எவ்வளோ? 3யா, அதை ஈக்குவல் டு 3 மைனஸ் இப்போ மினிமம் எவ்வளோ? -3யா, அதான் -3 எழுதியிருக்கோம். டிவைடட் பை மேக்ஸிமம் என்னது? 3 தானே. இப்போ வந்து ப்ளஸ் மினிமமா, மினிமம் எவ்வளோ? -3யா, அதான் -3 எழுதியிருக்கோம். மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிருமா? அப்போ 3 + 3 எவ்வளோ? 6ஆ, 6 டிவைட் பை இப்போ 3 - 3 எவ்வளோ? 0வா. இப்போ டினாமினேட்டரில் 0 வந்தால் அது வந்து அன்டிஃபைண்டா. இப்போ ரேஞ்ச் கோஎஃபிஷியன்ட் வந்து அன்டிஃபைண்ட், அதான் இன்ஃபினிட்னு எழுதியிருக்கோம். இப்போது ரேஞ்ச் எவ்வளோ? 6ஆ, ரேஞ்ச் கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ? இன்ஃபினிட்டியா. அப்போ ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர்.